வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் நீதிபதி நியமன ஆணைய விவகாரம். நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய பழைய கொலீஜியம் முறையே மீண்டும் தொடரும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு இன்று தீர்ப்பளித்திருக்கிறது. மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்திருக்கிறது. இந்த தளத்திலே நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நீதிபதிகள் நியமன விவகாரங்களில் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பரஸ்பரம் வைக்கப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு பூடகமாகவே, ஒரு வெளிப்படைத்தன்மையற்றதாகவே இருக்கிறது. கொலீஜியம் முறையிலான நீதிபதிகள் நியமனம் என்பது ஒரு வெளிப்படைத்தன்மையற்ற அதை நியமிக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது அவ்வாறாகவே இருக்கிறது என்ற ஒரு வாதம் ஒருபுறம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அரசியல் குறுக்கீடுகள் நீதித்துறையில் இருப்பது ஏற்றுக்கொள்ள இயலாது என்று நீதித்துறை தன்னுடைய வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தளத்திலேயே நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்களும் நேரலையில் ஒரு சிறப்பு விருந்தினரும் இணைய இருக்கிறார். பயணிக்கலாம். அவர்களோடு இணைந்து அரங்கில் நம்மோடு இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் அவர்கள். வணக்கம், வரவேற்கிறேன். வழக்கறிஞர் முனைவர் ராமசுப்ரமணியன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். மாண்பமை நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு பரஞ்சோதி அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். மற்றும் ஒரு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நம்மத்தில் தன்னுடைய கருத்துக்களை வைப்பதற்கு வழக்கறிஞர் சுதா அவர்கள் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். கோவையிலிருந்து இன்னும் சில நிமிடங்களில் நம்முடைய வழக்கறிஞர் புகழேந்தி அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் முன்னதாகவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நான் வாதத்திற்குள் விரைவாக பயணிக்கின்றேன். திரு ராமசுப்ரமணியன், மத்திய அரசு ஏற்கனவே கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இந்த திட்டத்தை முன்னெடுத்திருந்தாலும் கூட இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு தான் இந்த சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்தது. உச்சநீதிமன்றம் இது அரசியல் சாசனத்திற்கே எதிரானது என்ற ஒரு கருத்தோடு இதை ரத்து செய்திருக்கிறது. உங்களுடைய அடிப்படையிலான பார்வை என்ன? உங்கள் அரசுக்கு கிடைத்த பின்னடைவாக இதை நினைக்கிறீர்களா? இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பின்னடைவெல்லாம் சொல்ல முடியாது. இது இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நாம் ஒரு அட்வர்ஸாக ஒரு கமெண்ட் பண்ணுறதுங்கிறதும் சரியானது அல்ல. ஆனாலும் கூட இது நல்ல இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்பது மிக தேவையானது என்று அரசாங்கம் மட்டும் முடிவெடுத்ததில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த நீதித்துறையை சேர்ந்தவர்களை தான் எடுத்தது. அது எப்படி சொல்கிறேன்னா, 3 ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதெல்லாம் பின்னாடி நான் சொல்கிறேன், டீட்டெயில்ஸாக போகிறது நான் விரும்பலை. அந்த 3த்துலேயுமே இந்த 3 ஜட்ஜஸ் கேஸ் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒன்றுத்துலேயும் ஏன் இப்படி இந்த கொலீஜியம் என்றது வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் இஷ்யூ என்னென்னா, ஆர்டிகல் 124 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட், அப்புறம் ஆர்டிகல் 217 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட், ஆர்டிகல் 222 அதில் ஹைகோர்ட் ஜட்ஜஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவது, ட்ரான்ஸ்ஃபர், இப்படி இருக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இதெல்லாம் செய்வதற்காக சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தன்னுடைய சகாக்களை கலந்து கொண்டு ஒரு முடிவு எடுக்கிறார். அது கொலீஜியம் என்ற வகையினில் இந்த 2 பேரை கலந்து கொள்கிறார்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த முறையானது சட்டத்துக்கே கான்ஸ்டியூஷனே இல்லை. இந்த 124 217 222 அதெல்லாம் there is no provision in the constitution for collegium. இது ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் 3 ஜட்ஜ்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே அடிப்படையிலான நீங்கள் மத்திய அரசு நீதிமன்றத்தில் தன்னுடைய தரப்பு வாதங்களை வைத்திருக்கிறது. நீதிமன்றம் இவ்வாறாக தீர்ப்பளித்திருக்கிறது. ஆனால் நீதிபதிகள் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அரசு தரப்பில் வைத்த கேள்வி என்பது இந்த கொலீஜியம் முறையில் என்ன பின்னடைவு இருக்கிறது, என்ன தவறு இருக்கிறது, அல்லது ஏன் இதை நீங்கள் இந்த முறை சரியான முறை அல்ல என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு மத்திய அரசின் தரப்பில் சரியான விளக்கங்கள், வாதங்கள் கொடுக்கப்படவில்லை என்பது இந்த வழக்கை அங்கிருந்து கண்காணித்த மூத்த வழக்கறிஞர்கள் கொடுக்கக்கூடிய தகவல். மத்திய அரசிட்ட ஒரு விதமாக ஃபேகா நீங்கள் சொல்றீங்களா, இல்லை எங்களுக்கு இந்த முறை தேவையில்லை அப்படிங்கிறது மட்டும்தான் வாதமாக இருக்கிறதே தவிர அதை தாண்டி என்ன விதமான அழுத்தமான காரணிகளும் இதற்காக சுட்டி காட்டப்படவில்லையே? நீங்கள் ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. இந்த கேள்விக்கு பதில் அரசாங்கத்தின் சார்பாக சொல்வதை விட லா கமிஷன் என்ன சொல்லி இருக்கின்றது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதுதான் அடிப்படையாக இந்த கொலீஜியம் சிஸ்டம் ஏன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்று, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்டன் ஆஃப் அப்பாயிண்டிங் டிரான்சிட்டிங் ஜட்ஜஸ் வித்தவுட் ப்ராப்பர் செக்ரட்டரியேட். ஒரு செக்ரட்டரியேட் கூட சரியாக இல்லாத ஒரு அமைப்பாக இந்த கொலீஜியம் இருக்கின்றது.
ஆர் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் மெக்கானிசம். அந்த யார் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு கூட அவர்களை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு சிஸ்டம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது இல்லை. அண்ட் செக்கிங் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி ப்ராஸ்பெக்டிவ் அப்பாயிண்டீஸ். யார் அப்பாயிண்ட் செய்யணும், அவங்களுடைய ப்ரொஃபஷனல் காம்பிடன்சி என்ன, அப்புறம் அவங்களுடைய பர்சனல் புள்ளி விவரங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிவதற்கு புரிஞ்சுக்கிட்டேன். சட்ட ஆணையம் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய இந்த சில திருத்தங்கள் அல்லது இவற்றையும் இணைத்துக் கொண்டு பழைய கொலிஜிய முறையில் தொடருவதில் எந்த சிக்கலும் இல்லை. பழைய கொலிஜிய முறையில் இருக்கக்கூடிய சில பின்னடைவுகளை சரி செய்து அதை தொடர்வதில் பிரச்சனை இல்லை. ஆனால் முற்றிலுமாக அது வேண்டாம் என்று சொல்வதுதான் உச்சநீதிமன்றம் முரண்பட்டு. இல்லை, அதுதான் சார் சொல்கிறேன். நான் முதல் பாயிண்ட் சொல்லிட்டேன். ரெண்டாவதாக a closed door affair without a formal and transparent system. ரூம்குள்ள உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றோம். அதெல்லாம் ஏன் இல்ல ப்ளீஸ் நீங்க கேட்டது அப்புறம் ஏன்னா பின்னாடி கிடைக்குமா தெரியல. இந்த மூணாவது பாயிண்ட், இந்த லா கமிஷன் என்று என்ன சொல்லுகின்றது என்றால் அவங்க தான் சஜஸ்ட் பண்ணுது இந்த கொலீஜியம் வேண்டாம், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்று வேண்டும் என்று சொன்னது யாரு? லா கமிஷன். இதுல நான் ஒரு கேள்வியோட தான் இப்பவும் அடுத்தவங்க கிட்ட கடந்து போக போறேன். அரசியல் குறுக்கீடுகள் என்பது நீங்க தொடர்ந்து காவல்துறையில இன்னைக்கு சொல்றோம். ஒவ்வொரு ஆட்சி மாறுகின்ற பொழுதும் தனக்கு சாதகமான ஒரு காவல்துறை அதிகாரிகளை நியமிப்பார்கள் தலைமையில். ஒவ்வொரு இடத்திலும் அதுதான் நடக்கும். நீங்க ஆட்சியாளர்கள் மீது எந்த புகாரும் கொடுக்க இயலாது. அப்போ ஒரு கடைக்கோடி சாமானியனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நீதித்துறை தான். நீதித்துறையிலும் அரசியல் குறுக்கீடுகள் வந்தால் யார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது இங்கே சாமானியர்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்வியோட நம்ம பயணிக்கலாம். திரு பரஞ்சோதி அவர்கள், ஏன் பழைய கொலிஜிய முறை தொடர வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு உங்களுடைய பார்வையில் நீங்க அதனுடைய இரண்டு பக்க நியாயங்கள் நீங்க உங்களுடைய பார்வையில் பதிவு செய்யுங்க. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை அம்சமே லெஜிஸ்லேச்சர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இந்த மூன்று பிரிவுகளும் ஒன்றை ஒன்று ஆக்கிரமிப்பிக்க கூடாது, ஒன்றனுள் ஒன்றொன்று அதிகாரம் செலுத்தக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடாது போன்ற அடிப்படை அஸ்திவாரங்களாகும். இந்த நிலையில் தற்பொழுது இவர்கள் பாராளுமன்றத்தில் வேடிக்கை என்னவென்றால், நாம் கவனித்து பார்த்தால் இந்த அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் இந்த ஒரு சட்டம்தான், மற்ற அனைத்து மக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து சட்டங்களுக்கும் சண்டை போட்டுக்கொண்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றாத இவர்கள் இன்றைய தினம் எதிர்ப்புதிருமாக இருந்தவர்களெல்லாம் ஒன்று கோடி யுனானிமஸாக ஒரு சட்டம் இயற்றினார்கள் பார்லிமெண்ட்டிலே. அவசியம் என்னவென்றால் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையை தகர்ப்பதற்கு. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை ஏது கை வைக்கக்கூடாது என்பது அது இறுதியான முடிவு. அப்படி அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தையே உடைக்கும் அளவிற்கு இவர்கள் ஒரு தீர்மானத்தை பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து நீதித்துறையில் ஆக்கிரமிப்பு செய்ய முனையும் பொழுது ஒரு பார்லிமெண்ட்டால் இயற்றப்பட்ட ஒரு சட்டம் முறையான சட்டமா, அரசியலமைப்புக்கு அடிப்படைக்கு ஒத்து வருகிறதா அல்லது அரசியலமைப்பை மீறுகிறதா என்று கூறுகின்ற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு உண்டு. அதன் அடிப்படையில் மன்னிக்கணும். இப்போ நீங்க நீதியரசராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள், மற்ற எல்லோருமே மூத்த வழக்கறிஞர்கள், உங்கள் அளவிற்கு சட்ட அறிவு எனக்கு இருக்காது. ஒரு சாமானியனா நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்தியாவின் மிகப்பெரிய அதிகாரம் அப்படிங்கிறது சாமானியன், அவனுடைய வாக்கு. இது ஜன நாடு, மக்களாட்சி. அப்போ ஒரு மக்கள் அவர்கள் தங்களை தீர்மானிக்க வேண்டிய சட்டமாகட்டும், தங்களை தீர்மானிக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல மக்கள் தான் இருக்கிறாங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகளுக்கு எந்த இடத்திலும் அதில் உரிமை இல்லை, அவர்களுடைய தலையீடு எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது என்ற ஒரு வெளிப்படையற்ற தன்மையாக கொலீஜியம் இருக்கிறது என்று சொன்னால் இது மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது, மக்களாட்சிக்கு முற்றிலும் முரண்பாடாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்படுது. மன்னிக்க வேண்டும், மக்களாட்சியை காப்பாற்றுவதற்காக இருக்கிறது. ஏனென்றால் எமர்ஜென்சி நீங்கள் எல்லாம் மறந்துவிடக்கூடாது. 300 எம்பிக்கு மேல் கையில் வந்து எமர்ஜென்சி பீரியடில் இந்த சட்டங்களே இருக்கக்கூடாது, தனி மனிதனுக்கு சுதந்திரம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் வந்தது. அப்பொழுது இந்த காப்பாற்ற வேண்டிய கடமை யாரிடம் இருந்தது? போராடி இந்த நீதிபதிகள் தான் அதை ஓரளவுக்கு நிமிர்த்தினார்கள். அப்பொழுது கூட அதில் கஷ்டப்பட்டு போனார்கள் நீதிபதிகள். நீதித்துறையினுடைய பங்கு இல்ல, எமர்ஜென்சில நீதித்துறை காலத்திலே எமர்ஜென்சில நீதித்துறை வந்து லைஃபே இல்லன்னு சொன்னவங்க ஜட்ஜஸ். ஐ அம் வெரி சாரி. அது